மனைவி அல்லாத இன்னொரு காதல். இதுக்கு ரொம்ப முக்கிய காரணமே புதன் தான் சொல்லுவோம். புதன் தான் காதலுக்கு காரக கிரகம். இந்த காதல் வலையில் அதிகமாக சிக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்க? புதனுடைய நட்சத்திரங்கள் முதன்மையாக இருக்கும். ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேளுங்க, காதல் உங்களுக்கு இருந்ததா, லவ் இருந்ததா அப்படின்னு கேளுங்க, நிச்சயமாக இருந்திருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த காதல் வெற்றி பெற்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் சிக்கல் இருக்கும். இப்போ இதில் எப்படி அப்படின்னா, புதன் குலைந்து பேசும், மற்றவர்களை ஈர்த்து பேசும், ஆனால் பயப்படும் இல்லையா? மற்றவர்களோடு ஈர்த்து பேசக்கூடிய குணம் இருக்கும், குழஞ்சி பேசக்கூடிய குணம் இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணுற எண்ணம் இருக்கும், ஆனால் பயம் இருக்கும். புதன்னா பயந்த கிரகம். சரி, இப்போது ஆயில்யம், கேட்டை, ரேவதி 3க்கும் காதல் இருக்கும். 3ம் வெவ்வேறு காதலாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லவ் பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க, காதல் இருக்குது. தன்னோடு பழகக்கூடியவுடைய பழக்க வழக்கம் பேச்சு சரியில்லைன்னா காதலாவது கத்திரிக்காவது தூக்கி போடுறதுக்கு தயங்க மாட்டாங்க, சட்டாரம் தூக்கி போடுவாங்க. அது ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் சொல்லுவோம். இவர்களுடைய நிலைப்பாடு அப்படி. வந்தால் வரல வச்சுக்கோம், போனால் செலவு வச்சுக்கோம், போயிட்டே இரு, நான் வேலையை பார்த்துருக்கேன், நம்ம வேலையை பார்த்துக்க, நான் வேலையை பார்த்துக்கேன். இந்த பிரச்சனைகள் இவர்களுக்குள்ள லவ் பண்ணி கல்யாணம் முடித்திருந்தாலும் கூட அந்த பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு இருந்தே தீருது. சண்டையோடவே, பிரச்சனையோடையே, லவர்களுக்குள்ளேயே, சிக்கலோடையே, ஒவ்வொரு நேரத்துக்கு சேர்றது, நேரத்துக்கு பிரச்சனை பண்ணுறது, இப்படியே போகும். ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த காதல் நல்ல காதலாக மாறுகிறது, ஒரு மகிழ்ச்சியான காதலாகவும் மாறுகிறது ஒரு விஷயம். இப்போ கேட்டை நட்சத்திரம், இந்த காதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது செவ்வாயோட வீட்டில், அது சந்திரனுடைய வீட்டில். சடக்கு முடிவெடுத்து தூக்கி போகிறது சந்திரன். இது செவ்வாயோட வீட்டில். செவ்வாயை பொறுத்தளவில் எப்படிப்பட்ட குணம் அப்படின்னா, பிடிவாதம் பிடிச்சவன், பீம்புக்காரன், திமிரு பிடிச்சவன். அந்த இடத்துல புதனுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்போ காதல் கிரீப்பாக இருக்குது. ஆனால் இது என்ன செய்கிறது என்று சொன்னால், என்னை லவ் பண்ணுற அப்படின்னா நீ என்னோட தான் இருக்கணும், நான் உன்னோட தான் இருக்கணும், மாற்றங்கள் தேவையில்லை. நீ ஓ நோக்கத்துக்கு போகிறதுக்கு, நான் ஏன் நோக்கத்துக்கு போகிறதுக்கான லவ் நமக்கு தேவையில்லை. அடிக்ட் ஆகிடுவாங்க, லவ்வுக்குள்ளேயே போயிடுவாங்க, மூழ்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த நிலைப்பாட்டுக்கு தள்ளப்படும். ஆனால் எந்த லவ்வுமே யாரையுமே புரிஞ்சுக்க முடியல, எல்லாமே ஏமாத்துற லவ்வாக இருக்குது அப்படிங்கிற நிலைப்பாடுக்கு வருது. ஆனால் இந்த லவ் சரியாக இருக்குமா, இந்த லவ் சரியாக இருக்குமாங்கிற முடிவை அவர்களால் எடுக்க முடிகிறதில்ல. ஏன்னா செவ்வாயுடைய படபடப்பு. யாரையும் நம்பி சடார்னு போவாங்க, ஆனால் அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஒரு அழுத்தத்தையும் வேதனையும் இந்த கேட்டைக்கு தரும். மீனம், அது குருவோட வீட்டில் இருக்குது, கால் புருஷனுக்கு 12ஆம் இடமா இருக்குது. அதுவும் புதனுடைய நட்சத்திரம் தான் ரேவதி. ரேவதிக்கும் காதல் உண்டு. அந்த காதலை எளிமையான காதலாக, நிலையற்றதாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஜாலியாக டேகடேஷன் எடுத்துகிட்டு போகிற காதலாக இருக்கிறார். பெரிய அடிக்ட் ஆகாமல், அதை பெருசாக எடுத்துக்காமல். ஏன்னா அது குருவோட வீடு, எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடிய கிரகம் அது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேவதி தனக்கான வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது. காதல் ஜெயிக்குதோ தோக்குதோ, தன்னுடைய பாதையை நோக்கி நம்ம பயணிக்கலாம். அதை பற்றி எப்போதும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற நிலைக்கு அது போகுது. ஆக உங்களுக்கு இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, இதில் உங்கள் லக்கணத்துக்கு 5ஆம் இடம், 9ஆம் இடம், லக்னாதிபதி சிறப்பாக இருக்கிறார்களா? இந்த 7ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் சுபத்தன்மை இருக்கிறதா? உங்கள் லக்கணத்திலேயோ 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ சந்திரன் சுக்கிரன் பலம் பெற்றிருக்கிறார்களா? ஒருவரை ஒருவர் பிரியாத காதலாக இருக்கிறது. லவ்வர்ஸ் 2 பேர் ஒருத்தர் பிரிய முடியாது. நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படிங்கிற ஒரு கிரிப்பான காதல் இங்கே பிறக்கிறது.